இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ ஏவுதளத்தில் இருந்து வரும் ஜனவரி 12 PSLV C-62 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2026 ஆண்டின் முதல் முயற்சி வெற்றிகரமாக அமைய வேண்டி இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகள் குழுவினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழிபட்டனர். ஜனவரி 12 அன்னைக்கு காலையில் 10:17 PSLV 62 AOD மூலம் EOS N1 செயற்கைக்கோளும் அது கூட 15 கோ பாசஞ்சர் செயற்கைக்கோள்களும் PSLV C-62 ஏவூர்தி மூலம் ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து விண்வெளிக்கு போலார் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட்டில் வந்து அனுப்ப திட்டமிட்டிருக்கோம். இது வந்து இந்த ஆண்டு 2026 உள்ள முதல் ராக்கெட் லான்ச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வெளிநாட்டிலேருந்து 8 செயற்கைக்கோள்கள் இருக்குது. இதுவரை வந்து நம்மளுக்கு தெரியும் 434 செயற்கைக்கோள்கள் 34 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த 8 சேர்த்து பார்த்திங்கன்னா 442 செயற்கைக்கோள்கள் வந்து 34 நாடுகளுக்கு நம்ம அனுப்புவோம். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS N1ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமரா இருக்குது. இது வந்து மெயினாட்டு பார்த்திங்கன்னா இந்த பூமியை படம் எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு செயற்கைக்கோள், ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸுக்கு உள்ள செயற்கைக்கோள். எந்தெந்த நாட்டோடைய இப்போ அனுப்பிச்சிருக்கோம்? இப்போ நம்ம அனுப்புறதுல வந்து பிரேசில் இருந்து இருக்கு, யூகேல இருந்து இருக்கு. யூகே, பிரேசில், நேபாள் அண்ட் பிரான்ஸ். அவங்களுக்கான பயன்களை நம்ம தான் இல்லை, அவங்களுக்குள்ள செயற்கைக்கோள்களை நம்ம அனுப்புகிறோம். அந்த செயற்கைக்கோள்களோட பயன்கள் வந்து அவங்களுக்கு பயன்படக்கூடிய ரீதியில் இருக்கும். அதனால நமக்கு என்ன பயன்? இல்லை, அதில் நம்ம அனுப்புவது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. பார்த்தீங்களா? குலசேகரப்பட்டினத்தில் வந்து 2வது வந்து ஏவுதளம் உள்ள வேலைகள்லாம் நல்ல மும்முரமாட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு டிசம்பரில் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுக்கு திட்டமிட்டுருக்கோம்.